அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய மீண்டும் ஒரு சீதை கதையின் தொடர்ச்சி. எச்சிலை விழுங்கிக் கொண்டாள். பதைத்த மனதை கட்டுப்படுத்தி கொண்டாள். செயற்கையாக முருவளித்தாள். இந்த படத்தை ஊரில் இன்னும் யார் யாருக்கு காட்டி அடையாளம் கேட்டீங்க? யாராவது சொன்னாங்களா? கவலையுடன் விசாரித்தாள். எனக்கு இந்த வேலை கொடுக்கப்பட்டதும் இந்த ஊர் கோவில் அர்ச்சகரிடம் காட்டினேன். கடைத்தெருவில் 2 பெண்களிடம் காட்டினேன். காலையிலேயே நம்ம ஊர் நாட்டாண்மைக்காரரிடம் காட்டினேன். அவருக்கு அடையாளம் தெரிஞ்சுதா? கேட்டு முடிக்கும் முன் மகேந்திரனின் இதயம் பல சொற்களாகிவிடும் போல துடித்தது. மூச்சு முட்டியது. அவனது வெள்ளை சட்டை வியர்வையால் நனைந்து போனது. அவரும் அவரது மனைவியும் பார்த்தாங்க. இந்த பெண்ணை அவங்க பார்த்துருக்காங்களாம். ஒரு நாள் அவகாசம் கொடுத்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஊர் பெயர் எல்லாம் தெரிவிக்கிறதா சொன்னாங்க. நீங்களும் பார்த்துட்டு சொன்னாக்கா என் வேலை எளிதாகிவிடும். தாயை திகிலுடன் பார்த்தான் மகேந்திரன். எங்களுக்கும் இந்த பெண்ணை தெரியும். கொஞ்சம் அவகாசம் எங்களுக்கு தேவை. மகேந்திரனே, நேரில் உங்க சப் இன்ஸ்பெக்டரை பார்த்து விவரமாக சொல்ல முடியும். தவறாக யாரையாவது சுட்டி காட்டி விட்டால் வீண் வம்பு இல்லையா? போலீஸ் அதிகாரி பெரியதாக புன்னகைத்து தலையசைத்தார். இந்த போட்டோக்களை எங்ககிட்ட விட்டுட்டு போக முடியுமா? மகேந்திரன் குழைவாக கேட்டான். இவைகளை நான் சப் இன்ஸ்பெக்டரிடம் பத்திரமாக சேர்க்க வேணும் என்பது சர்க்கிளின் உத்தரவு. இந்த பெண்ணின் போட்டோ ஒரு முக்கிய தடயமாக இருப்பதால் யாரிடமும் தர இயலாது. மன்னிக்கணும். இந்த போட்டோக்களை ஒரு நிமிஷம் கொடுக்க முடியுமா? என் மருமகள் உடம்புக்கு முடியாம உள்ளே படுத்திருக்கிறா. அவளிடம் காட்டி சந்தேகத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அரை மனதுடன் போலீஸ் அதிகாரி அந்த போட்டோக்களை கனகத்தின் கையில் கொடுத்தார். சற்று முன் விரலால் கூட தொட அஞ்சிய கனகம் சற்றென்று அவைகளை பெற்றுக்கொண்டாள். மகன் பின்தொடர வேகமாக உள்ளே சென்றாள். சமையலறை மேடை மீது மனைக்கட்டையை வைத்து முட்டைக்கோசை சன்னமாக கத்தியால் நறுக்கி கொண்டிருந்தாள் லாவண்யா. கோஸ்கறி அவளது கணவனுக்கு பிடித்தமான பக்க பதார்த்தம். முன்னறைக்கு சற்று தொலைவில் சமையலறை இருந்ததால் அவளுக்கு அங்கே நடந்தது எதுவுமே தெரிய வாய்ப்பில்லை. மாமியார் அழைக்காதவரை அவள் வெளியே வந்தவர்களுடன் பேசுவது வழக்கமில்லை. அதனால் அவள் சமையல் காரியங்களை கவனிக்க தொடங்கிவிட்டிருந்தாள். வேகமாக வந்த மாமியார் முகத்தில் கோபம் பொங்க, இப்படி வா என்று அதட்டினாள். மகேந்திரன் பார்வையில் தெரிந்த கடமையைக் கண்டு அவள் திகைத்து போனாள். இந்த போட்டோவில் இருக்கிறவனை நீ சந்தித்திருக்கிறாயா? கனகம்மாள் கட்டுக்கடங்காத ஆத்திரத்துடன் சீறினாள். கைவேலியை போட்டுவிட்டு நெருங்கி வந்து போட்டோவை பார்த்தாள் லாவண்யா. தெரியாது, நான் பார்த்ததே இல்லை என்றாள் அழுத்தமாக. பொய் சொல்லாதே. நீ பட்டணத்து நர்சிங் ஹோமில் வேலை செய்து கொண்டிருந்தப்போ இவனோட சிநேகிதமா இருந்ததுண்டா? மறைச்சாலும் ஊரே இப்ப உண்மையை தெரிஞ்சுக்க போகுது. நிசத்தை சொல்லிடு. ஆங்காரமாக அடிக்குரலில் அதட்டினாள் கனகம். லாவண்யா திகைப்புடன் விழித்தாள். இதென்ன விபரீதமான குற்றச்சாட்டு? உண்மையைத்தான் சொல்றேன். இவரை எனக்கு தெரியாது என்றாள் சிறிது கோபத்துடன். நான் சொல்கிறேன், நீ என் மகனை சந்தித்து கட்டிக்கிறதுக்கு முந்தி இவனோட ரொம்ப சிநேகிதமா பழகியிருக்க. இவன் உன்னை தேடிக்கிட்டே இந்த கிராமத்துக்கு வந்திருக்கான். ஆற்று வெள்ளத்துல விழுந்து செத்து போயிருக்கான். இல்லட்டா இவன் ஃபேண்ட் பையில உன் போட்டோ எப்படி இருக்க முடியும்? போலீஸ்காரர் உன் மேல களங்கம் கற்பிக்க ஒரு போட்டோவை இவன் பையில திணிச்சு வச்சாரா? இதை பார்த்துட்டாவது நிசத்தை சொல்லு. கோபத்தில் கொதித்த கனகம்மாள் அந்த வண்ண போட்டோவை அவள் முகத்துக்கு எதிரே நீட்டினாள். நெஞ்சை விடுத்துவிடும் போன்ற பயங்கர திகளுடன் அவள் அந்த போட்டோவை பார்த்தாள். என்ன அதிசயம்! புகைப்படத்தில் இருப்பது அவள்தான். தன் முகத்தையே கண்ணாடியில் பார்த்து கொள்வது போல தெரிந்த அந்த பெண் அவளேதான். ஆனால் அந்த மாதிரியான சிறு பூக்கள் போட்ட புடவையை கட்டிக்கொண்டு வலது கையில் கடிகாரத்துடன் மாடி கைப்பிடி மீது சாய்ந்த வாக்கில் எப்போது படம் எடுத்துக்கொண்டாள்? யார் எடுத்தது? எங்கே எடுக்கப்பட்டது? மார்ச் மாதம் 18ஆம் தேதின்னு பின்னாலே எழுதி இருக்கிறதையும் பார். அதை பத்தி என்ன சொல்ல போற? மகேந்திரன் கடுமையான குரலில் கேட்டதும் திடுக்கிட்டு கணவன் பக்கம் திரும்பினாள். படத்தை தன் கையில் வாங்கி கொண்டு பின்புறத்தை பார்த்தாள். இந்த கையெழுத்து என்னுடையதல்ல என்பது உங்களுக்கு தெரியும். இந்த குறிப்பிட்ட தேதியின் விவரமும் அர்த்தமும் எனக்கு தெரியாது. நீ நல்லா பேசி சமாளிக்கிற. ரொம்ப கெட்டிக்காரி. பற்களை கடித்துக்கொண்டு சமையல் அறையை விட்டு வெளியே வந்தாள் கனகம்மாள். இப்ப நாம் என்ன சொல்வது? மெல்லிய குரலில் மகனிடம் கேட்டாள். நாட்டாண்மை சொன்னதையே நாமும் சொல்லி அனுப்புவோம்.
பிறகு இதை பற்றி தீவிரமாக சிந்திக்கணும். அழுகி தொண்டையை அடைத்து கொண்டு விட்ட துயரத்தில் ஆடிப்போய் மெல்ல தடுமாறியபடி நடந்து முன்னறைக்கு வந்தாள் லாவண்யா. மன்னிச்சுக்கோங்க, உங்களை வெகு நேரம் காக்க வச்சிட்டோம். இந்த ஃபோட்டோவில் இருக்கும் பெண்ணை அநேகமாக நாங்கள் அடையாளம் காட்ட முடியும். அதனால் நீங்கள் வேறு யார்கிட்டையும் இனி காட்டி தடயம் தேட தேவையில்லை. இன்னைக்கு பகல் பொழுது நான் சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரனிடம் இது சம்பந்தமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நேரில் பேசுகிறேன் என்றான் மகேந்திரன். நன்றி, அப்படியே நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன் கூறிவிட்டு போலீஸ் அதிகாரி எழுந்திருந்தார். கேட் வரை கூடவே நடந்து சென்று அவரை அனுப்பிவிட்டு வாயிற்கதவை அடைத்து கொண்டு வந்த மகேந்திரன் தாங்க முடியாத துயரத்துடன் தொப்பென்று முன்னறை சோபா ஒன்றின் மீது விழுந்தான். அது சமயம் வீட்டில் அவர்கள் மூவரையும் தவிர வேறு யாரும் இருக்கவில்லை. அந்த துணிவில் கனகம்மாள் தொண்டை கிழிய கத்தினாள். நான் சொன்னப்போ கேட்டியா? இப்போ நம்ம மானம் கப்பல் ஏறி போகுது. இதை பற்றி நம் லாவண்யாவை மேலும் விசாரிப்போம். கவலைப்படாதீங்க அம்மா. விசாரிக்க இனி என்ன இருக்கு? உண்மையா அவள் முகமே சொல்லுதே. ரொம்ப நல்லா ஜாலம் செய்து உன்னை மடக்கிட்டாளே. சதிகாரி. தாங்க முடியாம எனக்கு அழுக வருதே. என்னத்தை நினைச்சு அழுவேன் சொல்லு? கள்ளம் கபட தெரியாத என் மகன் ஏமாந்து போயிட்டான்னு வயிறெறிஞ்சு அழுவேனா? பரம்பரையா பணக்கார குடும்பம், கௌரவமாக வாழ்ந்தவங்க என்கிற பெயர் போய் இப்போ ஊரில் உள்ள நாய் நரிகள் கூட நம்மை பார்த்து சிரிக்க இடமாச்சேன்னு புலம்புவேனா? எதை நினைச்சு நான் அழுவேன்? ஐயோ! மடார் மடார் என்று அடைத்து கொண்டு உரத்த குரலில் ஓவென்று ஓலமிட்டு கனகம்மாள் அழுதாள். காலை 10 மணி அளவில் தான் சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரன் போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பார் என்பது நாட்டாண்மைக்கு தெரியும். அவர் புறப்படும் முன்னர் அவரை வீட்டிலேயே சந்தித்து விட வேண்டும் என்ற ஆதங்கம். முகத்தின் மீது விழுந்த கண்களை கூசி காலை வெயிலை பொருட்படுத்தாது நாட்டாண்மை வேகமாக நடந்தார். கேட்டை திறந்து கொண்டு அவர் உள்ளே நுழைந்த போது முன்னறையில் ஆர்டலி இருந்தார். கஞ்சியில் முடமுடத்த பெட்டி போடப்பட்ட சப் இன்ஸ்பெக்டரின் சீருடையை உதறி ஒழுங்கு செய்து அருகில் இருந்த ஸ்டாண்டில் தயாராக மாட்டிக்கொண்டிருந்தார் ஆர்டலி. அவர் வந்ததை பார்க்கவில்லை. ஐயா குளிக்கிறார், என்ன வேணும்? சமையல் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருந்த விபூதி நெற்றி பையன் அதட்டலாக கேட்டான். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும், அதுபோல போலீஸ் அதிகாரி வீட்டு பொடி பையனும் மிரட்டுவான் போலும். தமக்குள் புன்னகைத்தபடி நாட்டாண்மை முருகேசன் வந்திருக்காருன்னு சொன்னால் போதும். குனிந்து கொண்டிருந்த ஆர்டலி சட்டென்று நிமிர்ந்தார். உட்காருங்க ஐயா, சப் இன்ஸ்பெக்டர் வந்துடுவார். பிரம்பு நாற்காலியை காட்டி உபசரித்தார். சமையற்கார பையன் பின்பக்கம் மாயமாகிவிட்டான். குளியலறை குழாயின் சப்தம் அடங்கியது. சிறிது நேரத்தில் சப் இன்ஸ்பெக்டர் தலையை துவாலையால் துடைத்தபடி லுங்கி பனியனில் முன்னறைக்கு வந்தார். அவரது கண்கள் தூக்கமின்மையால் சிவந்து காணப்பட்டன. பையா, காஃபி கொண்டு வா என குரல் கொடுத்தார். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. உங்களிடம் தனியா ஒரு சங்கதி பேசணும். முருகேசன் மெல்ல ஆரம்பித்ததும் ஆர்டலி அந்த இடத்தை விட்டு அப்பால் நகர்த்து போய்விட்டார். நேற்று ராத்திரி நான் நேரம் கழித்து தான் குவார்ட்டர்ஸ்க்கு வந்தேன். இரவு பால் மட்டும் சாப்பிட்டு விட்டு படுத்துட்டேன். அதனால் காலையில் எழுந்திருக்க நேரம் ஆயிடுச்சு. பக்கத்து கிராமத்தில் ஒரு அடிதடி சமாச்சாரம்னு கேள்விப்பட்டேன். அங்கே உங்களுக்கு வேலை சரியாக இருந்திருக்கும். சப் இன்ஸ்பெக்டர் லேசாக சிரித்தபடி தோலையை தோல் மீது போட்டுக்கொண்டு வலது கை விரலால் முடியை சீராக்கியவாறு எதிரே கிடந்த பிரம்பு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டார். காலையில் விஷயம் இல்லாமல் இப்படி நீங்கள் அவசரமாக வந்திருக்க மாட்டீங்க, தெரிஞ்சுக்கலாமா? காரணத்தோடு தான் வந்திருக்கேன். நீங்கள் எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். அந்த ஃபோட்டோவில் இருக்கும் பெண் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் மென்று விழுங்கினார் முருகேசன். அப்படியா? எங்கள் வேலை சுலபமாக போச்சு. எங்களுக்குத்தான் இப்போ பல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த பெண் வேறு யாரும் இல்லை, நம்ம பெரிய தனக்காரர் மருமகள் லாவண்யா. சுற்றும் முற்றும் பார்த்தபடி மெல்லிய குரலில் கூறினார் முருகேசன். திகைப்புடன் நிமிர்ந்து உட்கார்ந்தார் சப் இன்ஸ்பெக்டர். அப்படின்னா அந்த ஆளு? அதெல்லாம் பற்றி நாம் அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே படத்தை பற்றி ரெண்டொருவர் இத்தனை நேரம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன கதைகள் கட்டியிருக்காங்களோ. மகேந்திரன் குடும்பத்துக்கு எந்த விதமான அவச்சொல்லும் ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டியது என் கடமை. உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். மேற்கொண்டு இந்த சங்கதியில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை கொஞ்சம் இலைமறைவா செய்தா ரொம்ப புண்ணியம். எங்கள் ஊரின் மானம் பிழைக்கும். அந்த பெண்ணின் புகைப்படம் இறந்தவனது ஃபேண்ட் பையில் இருந்ததுன்னா? சந்திரசேகரர் அர்த்த பாவத்துடன் கேட்டார். உடல் கூசி போனார் முருகேசன்.
லாவண்யா அப்படிப்பட்டதொரு பெண்ணா? ஏற்கனவே இருந்த காதலனை உதறிவிட்டு பணக்கார பிள்ளை என்று மகேந்திரனை கட்டி கொண்டு விட்டாளா? எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குமோ? சந்திரசேகரன் கேட்டபோது அவமானத்தில் மிகவும் சுருங்கி போனார். விஷயம் ரொம்ப அம்பலமாகி ஊர் சிரிக்கும் முன் நான் அந்த பெண்ணை குடும்பத்து நண்பன் என்கிற முறையில் விசாரிக்கப் போகிறேன். தயவுசெய்து நீங்க எனக்கு கொஞ்சம் அவகாசம் தரணும். நாட்டாண்மையின் குரல் கெஞ்சலில் குழைந்தது. அப்படியே செய்கிறேன். அதற்குள் இறந்தவனது உறவினர்கள் யாராவது அவன் படத்தை பத்திரிகையில் பார்த்துவிட்டு உடலை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கலாம். எங்களுக்கு இந்த கேஸ் சம்பந்தமாக ஏகப்பட்ட வேலை இருக்கு. நன்றி, அப்போ நான் வரேன். விடை பெற்றுக்கொண்டு பெருமூச்சுடன் கிளம்பினார். வெகு தொலைவு நடந்து வந்தது போன்ற களைப்புடன் வீட்டுக்குள் புகுந்தார். முற்றத்தில் இறங்கி கை கால்களை கழுவி கொண்டார். செம்பில் இருந்த பச்சை தண்ணீரால் முகத்தை அலம்பிக் கொண்டு அது அனலாக எரிவது போன்றதொரு பிரமை. திலகா, இலையை போடு, ஏதாச்சும் சாப்பிட கொடு, குரல் கொடுத்தார். சித்தமுன்னே ஒன்றும் சாப்பிட பிடிக்கலன்னு சொன்னீங்க, இப்போ வந்து பசிக்குதா? லேசாக சிரித்தாள் மனைவி. இந்த வயிறு இருக்கு பாரு, அது ரொம்பவே வெக்கம் கெட்டது. இப்போ திடீர்னு பசி வந்து விட்டது என்று சொல்லிக்கொண்டே கூடத்து தரையில் அமர்ந்தார். ஏதாவது சாப்பிட்டால்தான் மனதை வருத்திய வேதனை அடங்கும் போன்றதொரு நினைப்பு அவருக்கு. பட்டு போன்ற மிருதுவான தோசைகளை வார்த்து வார்த்து தட்டில் எடுத்துக்கொண்டு வந்து சாம்பாரோடு பரிமாறிவிட்டு காஃபி டம்ளருடன் வந்து எதிரியே உட்கார்ந்து கொண்டாள் திலகவதி. வெளிப்பார்வைக்கு அவள் அமைதியாக காணப்பட்டாலும் உள்ளூர வேதனையில் புழுங்கிக் கொண்டிருந்தாள். ஊரில் 4 பேருக்கு தெரிய வர்றதுக்கு முந்தி கனகம்மாளிடம் இதை பற்றி பேசியாகணும். முணுமுணுத்தபடி நாட்டாண்மை தோசையை விட்டு சாம்பாரில் தோய்த்து விழுங்கினார். கனகம்மாள் இந்த விஷயத்தில் ரொம்ப கடுமையாகத்தான் இருப்பாங்க. அவங்கள பற்றி நமக்கு தெரியாதா? இன்னும் ஒரு தோசையை எடுத்து இலையில் போட்டாள் திலகவதி. நாட்டாண்மை நிமிர்ந்து தமது மனைவியை கூர்மையாக பார்த்தார். உண்மையை சொல் திலகா, நீ என்ன நினைக்கிற? எங்கேயோ ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. அதை தவிர என்னால் வேற எதுவும் நினைக்க முடியல. செத்தவன் ஃபேண்ட் பையில் லாவண்யாவின் போட்டோ இருந்ததுன்னா அதுக்கு காரணம் இல்லாமல் போகுமா? காரணம் பல இருக்கலாம். ஆனால் லாவண்யா குற்றமற்றவள்னு என் கணிப்பு, அழுத்தமாக சொன்னாள் திலகவதி. இருந்ததுன்னா அதுக்கு காரணம் இல்லாமல் போகுமா? காரணம் பல இருக்கலாம். ஆனால் லாவண்யா குற்றமற்றவள்னு என் கணிப்பு, அழுத்தமாக சொன்னாள் திலகவதி. எப்படி நீ நிச்சயமாக சொல்ற? லாவண்யாவின் அண்ணனுக்கு வேண்டாத எவனோ ஒரு தடியன் அவங்க குடும்ப கௌரவத்தை குலைக்க லாவண்யாவின் புகைப்படத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறான். மகேந்திரன் கிட்ட காட்டி பணம் வாங்க திட்டமிட்டு இருக்கலாம். அதுக்காக புறப்பட்டு நம்ம ஊருக்கு வந்திருக்கான். விதி வேடிக்கை செய்துட்டது. வெள்ளத்திலே விழுந்து அவன் செத்துட்டான். ஆனா அவன் நினைச்ச அந்த கொடும் காரியம் இப்போ அசுர வடிவம் எடுத்திருக்கு. பாவம் லாவண்யா, அவளுக்கு இப்படி ஒரு அவமானம் வர தேவையில்லை. படபடவென்று பேசினாள் திலகவதி. நீ அப்படியா நினைக்கிற? அந்த பெண்ணை பத்தி உனக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. நான் லாவண்யாவோட அதிகம் பழக வாய்ப்பு இருக்குல்ல. அவள் மாமியார் மருமகளை வீட்டோட கைதி போல வச்சிருக்கிற சங்கதி ஊரறிஞ்ச ரகசியம். கல்யாணமான புதுசுல உறவினருங்க வீட்டில் மகேந்திரனுக்கும் அவள் மனைவிக்கும் விருந்து கொடுத்தாங்க. அப்போ நாமும் அவங்கள நம் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு அழைச்சிருந்தோம். ஆமாம், ஞாபகம் இருக்கு. கனகம்மா ரொம்ப வெகு செய்துக்கிட்டு பிறகு அனுப்பி வச்சாங்க. லாவண்யா படித்த பெண் தான். ஆனால் துளி கூட கர்வம் இல்லாமல் நடந்துக்கிட்டா. முதல் தடவை ஏற்பட்ட அறிமுகத்தின் போதே எத்தனை அன்பா பழகினா. அடுப்பு மேடை மேல் வச்சிருந்த பாயாச பாத்திரத்தை பரிமாற எடுத்தேன். கை சுட்டுடுச்சு. அப்பாடான் நான் என்னையும் அறியாமல கூவிட்டேன். எழுந்தோடி வந்து அவசரமாக தன் கையை கழுவிட்டு என் கையை பிடிச்சு சூடுபட்ட விரல்களை ஊதி, என்ன காரியம் செய்தீங்க? பாயாசத்தை கால் மேலே ஊற்றிக்கிட்டு இருந்தா நெருப்பு காயமாகி இருக்கும்னு என்னை பரிவோடு கண்டிச்சு கை விரல்கள் மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை தடவி விட்டுட்டு பிறகு சமையலறை வேலையெல்லாம் அவளே செய்தாள். வீட்டுக்கு விருந்தாளியாக வந்துட்டு வேலை செய்கிறியேமான்னு நான் மாஞ்சி போன போது, அதனால் என்ன, கையில் வேதனையோடு நீங்கள் இப்போது எதுவும் செய்ய முடியாது. நாங்கள் வீட்டிற்கு போனதும் ஒரு மருந்து கொடுத்து அனுப்புகிறேன். மறக்காமல் படுக்க போகும் முன் 2 நாள் அதை தடவிக்கோங்கோ. கொப்பளம் ஏற்படாது, எரிச்சல் அடங்கிடும்னு ஆறுதலாக சொன்னா. அப்படியே மறக்காம கணவன்கிட்ட மருந்தையும் கொடுத்து அனுப்பிச்சா. எத்தனை அன்பான பெண் இருக்கலாம். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? காப்பியை ஒரே மூச்சில் குடித்து விட்டு கேட்டார் நாட்டாண்மை.
கபடமே இல்லாம யதார்த்தமா பழகுற ஒரு பெண் தன் புருஷனுக்கு துரோகம் செய்வாளா? யோசிச்சு பாருங்கோ. ஏற்கனவே நான் ஒருவனை காதலிச்சேன் மகேந்திரன் கிட்ட சொல்ல பயந்து விட்டுருக்கலாம். அப்படி செய்கிறவளா எனக்கு தோணல. வெளிப்படையா பேசுற பெண் அவள். அத்தனை தீர்மானமா நீ எப்படி சொல்ல முடியும்? அவங்க அண்ணனை பத்தி சாப்பாட்டுக்கு வந்த அன்னைக்கு தான் விசாரிச்சேன். அவங்க ரொம்ப சாதாரண குடும்பம். ஏதோ கடன் இல்லாம காலம் கழிக்கிறவங்கன்னு கொஞ்சம் வெக்கப்படாம சொன்னான். பிறந்த வீட்டில் பால் ஓடுது தேன் ஓடுதுன்னு புழுகல. ஏழ்மையை வெக்கமில்லாமல் ஒப்புக்கொண்டா. அப்படிப்பட்டவ கல்யாணத்துக்கு முந்தி மகேந்திரனிடம் சொல்லி இருப்பா. என்ன சொல்லி இருப்பா? நான் ஏற்கனவே ஒரு முறை காதலித்து ஏமாந்து போனவ, நான் அதை மறைக்க விரும்பலன்னு விலாவறையா சொல்லி இருப்பா. அத்தனை துணிவான பெண் லாவண்யான்னா நீ நினைக்கிறியா? அத்தனை நேர்மையான ஒரு பெண்ணு நான் நினைக்கிறேன். நம்ம ஊர் சமாச்சாரம் தெரியும் இல்லையா? நல்லா தெரியும். கனகம்மாளின் குணமும் தெரியும். எல்லோரும் சேர்ந்து அந்த பெண்ணை அவமானப்படுத்த போறீங்க. ஆனா நான் மட்டும் அவள் பக்கம் என்கிறத இப்பவே தெரிஞ்சுக்கோங்க. மிகவும் கோபத்துடன் திலகவதி பேசினாள். லாவண்யாவுக்கு வரவிருந்த கஷ்டத்தை நினைத்தபோது பெண் ஒருத்தியை பெற்று விட்டிருந்த அவள் நெஞ்சம் பதை பதைத்தது. இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.